அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். உங்களால் மற்றவர்கள் மனதில் என்ன நினைக்கிறார்கள் என்பதை தெளிவாக கூற முடியும். நிச்சயமா குருஜி, நிச்சயமாக. இத மெயின் ரீடிங்னு சொல்லுவாங்க. ஆயக்கலைகள் 64ன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஒரு கலை தான் இந்த மெயின் ரீடிங், மனதை படித்தல். இது நீங்க தெரிஞ்சுக்கினா ஒருவர் உங்களை எந்த எண்ணத்தோடு உங்களிடம் வருகிறார், நல்ல உண்மையான அன்போடு உங்களிடம் பழகுகிறார்களா, இல்லை உங்களை நம்ப வச்சு ஏமாத்த போறாங்களா, இல்லை அவங்க பொய் சொல்றாங்களா, உண்மையை தான் சொல்றாங்களா, உங்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் அவங்க என்னென்ன நினைக்கிறாங்க என்பதை தெளிவாக உங்களால் தெரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விழிப்புணர்வோடு வாழலாம். இது தெரியாதனால்தான் மற்றவன் உண்மை சொல்றானா பொய் சொல்றானா தெரியல, ஏமாந்து போறீங்க. மற்றவன் உங்களுக்கு துரோகம் பண்றானா உதவி செய்யறானா தெரியல, மாட்டி தவிக்கிறீங்க. மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள், உங்களை புகழ்வான், ஆனா அவன் மனசுக்குள்ள ஓடுற எண்ணம் இருக்கு பாருங்க, அது உங்களை பற்றி ஒரு கெட்ட விதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். மேலோட்டமா என்ன பண்ணுவான், முகமூடிகளை மாட்டிக்கொண்டு வெளியில் சிரிப்பது போல உங்ககிட்ட நடிப்பான். ஆனா உங்களுக்கு அவன் தான் பெரிய துரோகத்தையே பண்ணுவான். இப்படி உங்க வாழ்க்கையில் தினந்தோறும் எவ்வளவு சிக்கல்ல நீங்க மாட்டிக்கிறீங்க பாருங்க. ஒன்று, உங்கள் மனைவி ஏமாற்றுகிறாள், இல்லை கணவன் ஏமாற்றுகிறான், சகோதரர்கள் ஏமாற்றுகிறார்கள், சகோதரிகள் ஏமாற்றுகிறார்கள், பிள்ளைகள் ஏமாற்றுகிறார்கள், நண்பர்கள் ஏமாற்றுகிறார்கள், உறவினர்கள் ஏமாற்றுகிறார்கள். உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு, பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்னா, உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று தெரியாமல் வெகுளித்தனமாக அவங்கள நீங்க நம்புறீங்க பாரு. அதனால்தான் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளே வருது. நல்லபடி பேசினாங்க, அதை நம்பிதான் நான் அவனுக்கு பணத்தை கொடுத்தேன், கட்சியில் அவன் இப்படி என்னை ஏமாற்றுவான் துரோகம் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. உண்மையிலேயே என்ன அவ காதலிக்கிறான்னு நினைச்சுதான் நான் பழகினேன். ஆனா அவ இப்படி துரோகம் பண்ணி ஏமாத்திட்டு போவான்னு நான் நினைக்கல. 2 ஃப்ரெண்டு நல்லா தான் இருந்தோம், 2 பேரும் சேர்ந்து தொழில் ஆரம்பிச்சோம். கடைசியில என்னை ஏமாத்திட்டு என்னை விட்டுட்டு போயிட்டான். சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு பெரிய ஏமாற்றங்களை தருகிறது இல்லையா? சின்ன விஷயம்தான். அவன் கிட்ட போய் நடிச்சா நமக்கு எல்லாமே கிடைக்கும்னு உங்ககிட்ட வரான். அப்போ நீ ஒட்டுமொத்தமா என்ன ஆயிடுற, ஒரு இழிச்ச வாயனா மாறி போற. இதையெல்லாம் சித்தர்கள் அந்த காலத்துல தெளிவா கண்டுபிடித்து சில அற்புதமான கலைகளை தந்து சென்றார்கள். யாரு? உங்களுக்காக தான். எப்பா, மற்றவர்களுடைய மனதை படிக்கின்ற அந்த கலையை நீ கத்துக்கின்னு இருந்தா, மற்றவன் உன்னை பத்தி என்ன நினைக்கிறான், அவன் மனசுல என்ன எண்ணம் ஓட்டம் ஓடுது, அவன் எந்த எண்ணத்தோடு உங்ககிட்ட வரான், எந்த எண்ணத்தோடு உங்ககிட்ட பழகிறான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமே. இது ஒரு கத்துக்க வேண்டிய விஷயம் தானே. ஆனா அதை செய்யறீங்களா? கிடையவே கிடையாது. ஆனா ஏமாந்து வந்து நின்று அதை நினைச்சு 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 வாழ்க்கையே அழிச்சுக்கிறீங்க இல்லையா? உண்மைதானே? அப்போ மற்றவர்களுடைய மனதில் ஓடுகின்ற எண்ணங்களை படிக்க முடியுமா, தெரிஞ்சுக்க முடியுமா? நிச்சயமாக முடியும் என்று சித்தர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள்.
எப்படி தெரியலப்பா, அவன் எதிரில் போய் நின்னா நான் என்ன மனசுல நினைச்சேனோ அதை பழிச்சுன்னு சொல்லிடுறாருப்பா அவரு. சொல்றாங்களா இல்லையா? அப்போ மற்றவர்கள் மனதில் ஓடுகின்ற எண்ணங்களை உங்களால் படிக்க முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. நீங்க சில பயிற்சிகள் தொடர்ந்து சில காலங்கள் செய்து வந்தாவே போதும், அதில் நீங்க வெற்றி அடைவீர்கள். என்ன செய்யணுங்க? தொடர்ந்து செய்யணும்ன்றீங்க. உங்க மனதிலே எந்த விதமான எண்ணங்கள் உதிக்காமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஏங்க, உங்க மனசுல எண்ணங்கள் உதிக்கும் போது அந்த எண்ணத்தினுடைய எண்ண அலைகளானது, பிரீக்குவன்சியானது உங்களை சுற்றி ஒரு வட்ட வளையமாக மாறி அந்த அலைகள் வெளியே பரவுகிறது. இது சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிற உண்மை. இப்போ இந்த அலைகள் வெளியே பரவும் போது அவனுடைய எண்ண அலைகளோட வராம பாருங்க, அது உங்க மனசுல ரீச் ஆகல. அவனை நீங்க தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய எண்ண அலைகள் அவன் மனதில் உள்ள எண்ணங்களை உங்களிடம் சேர விடாமல் தடுத்து தூரே விலக்குகிறது. எவ்வளவு எளிமையான விளக்கம் பாருங்க. அப்ப நீங்க உங்க மனசுல எந்த விதமான எண்ணங்கள் ஓடாத அளவிற்கு அவங்க மனசு எப்படி இருக்கணும் தெரியுங்களா? ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியாக மாற வேண்டும். அந்த கண்ணாடி எதிரில் யார் போய் நின்னாலும் அந்த உருவம் தெரியும் இல்லையா? தினந்தோறும் கண்ணாடியை பார்க்குறீங்க. அந்த கண்ணாடி தனக்கு எதிரில் நிற்பவர்களுடைய உருவங்களை பிரதிபலிக்கிறது இல்லையா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்க மனம் எந்த விதமான எண்ணங்கள் எண்ணாமல் நிசப்தமாக செயல்படாமல் இருக்குமையானால் நீங்களும் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியாக மாறிவிடுகிறீர்கள். அப்போது உங்கள் எதிரில் நிற்பவருடைய பிம்பமானது உங்கள் கண்கள் வழியாக பார்க்கும்போது அவன் மனசுல எந்த விதமான எண்ணங்கள் ஓடுகிறது என்பதை உங்களால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். இது ஒரு எக்ஸாம்பிள். சரி, ஒரு குளத்துல போய் நிக்கிறீங்க, இல்ல ஒரு கடல் ஓரத்துல போய் நிக்கிறீங்க, ஏரிக்கு அருகில் போய் நிக்கிறீங்க. அங்க பாருங்க, நிசப்தமாக இருக்கின்ற இடத்தில் நீங்க போய் நின்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய முழு உருவமானது அந்த நீரில் தெளிவாக முகம் பார்க்கும் கண்ணாடியில் பார்ப்பது போல் உங்களால் பார்க்க முடிகிறது இல்லையா? அதே அந்த ஏரியில ஒரு அலைவரிசையோ அந்த குளத்துல ஒரு அதிர்வோ இருந்ததுன்னா உங்களுடைய உருவம் அதுல தெரியுதா? தெரியாது. அலை அலையாக தெரியும், உருவங்கள் முழுமையாக தெரியாது. நீங்கள் மனதில் ஏதாவது எண்ணிக்கொண்டே இருந்தால் அந்த ஏரியில அந்த குளத்துல இருக்கிற அலைவரிசைகள் மாறி எதிரில் நிற்பவனுடைய மனதை உங்களால் படிக்க முடியாமல் போகிறது. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? ஒரு பிரீக்குவன்சி, ஒரு அலைவரிசை எந்த நேரம் வெளியே அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அது கலங்கிய குளம் போல மாறிவிடுகிறது. எதிரில் வரவனுடைய மனத்தினுடைய எண்ணங்கள் உங்களிடம் ரீச் ஆகாமல் நீங்களே அதை தடுத்து அனுப்புகிறீர்கள். அதனால் அவர்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் மனசுல என்ன நினைக்கிறான், எந்த எண்ணத்தோடு நம்ம கிட்ட இருக்கிறான், எதுக்காக இருக்கிறான், இதெல்லாம் சாத்தியமானா அக்கால சித்தர்கள், பல குருமார்கள், ஏன் அவதாரங்கள் கூட தன்னிடம் தன்னை நாடி வருபவர்களை பார்த்து நீ எந்த எண்ணத்தோடு எந்த நோக்கத்தோடு நீ என்னிடம் வந்திருக்கிறாய் என்பதை சொல்லியதாக பல வரலாற்று உண்மைகள் இருக்கிறது. நல்ல ஒரு குருமார்களிடம், நல்ல ஒரு அவதாரங்களிடம், நல்ல ஒரு ஞானிகளிடம் நீங்க எதிரில் போய் நின்னீங்கன்னா உங்க மனதை அவர்களால் படித்து விட முடியும். அவங்களும் மனுஷன் தானே, அவங்களால செய்ய முடியுது, ஏன் நம்மால செய்ய முடியாது? ஏன்னா நமக்கு காலையில் எழுந்ததுலேருந்து இரவு வரைக்கும் எவ்வளோ வேலை.
ஓடு 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 ஓடுன்னு ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அதில் எவ்வளவு எண்ணங்கள் ஓடுகிறது. அந்த குளம் எப்பயுமே கலங்கிய குளமாவே உங்க மனம் இருக்கு. அதிர்வலைகள் இருந்து கொண்டே இருக்கு. உங்களை சுற்றி ஒரு அலைவரிசையானது வெளியே போய்கொண்டே இருக்கிறது. எப்பனா உங்க மனசு ஒரு நிமிஷம் நின்று இருக்கா? இந்த நிலையில் இருப்பதால் தான் மற்றவர்கள் உங்களை நாடி வரும்போது அவர்களிடம் நீங்கள் ஏமாந்து போகிறீர்கள். ஆக வாழ்க்கையில கொஞ்சம் உஷாரா இருக்கணும்ல, நல்லபடியா வாழணும்ல, யாருக்கிட்டே நம்ம ஏமாறக்கூடாது இல்லையா? ஏன்னா நம்மளை சுற்றி என்று போலி வேடதார்கள், முகமூடி அணிந்த மனிதர்கள் தான் இருக்கிறான். உங்களை சுத்தி விஷப்பாம்புகள் தான் இருக்கு. விரோதி இருக்கிறான், எதிரி இருக்கிறான், கயவன் இருக்கிறான், திருடன் இருக்கிறான். எல்லாமே இந்த சமுதாயத்தில் உங்களை சுற்றி உங்களை ஏமாற்றுபவர்கள் கோடிக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். நீங்க இதுல என்ன சிலந்தி வலையில மாட்டின ஈ மாதிரி இந்த சமுதாயத்துக்குள்ள நீங்க மாட்டிக்கிறீங்க. கடைசியில் என்ன ஆயிடுறீங்க? அந்த சிலந்திக்கு பலியாவது போல உங்களிடம் வருபவர்களிடம் நீங்கள் ஏமாந்து போறீங்க. அப்போ மனதை எந்த விதமான எண்ணங்கள் உதிக்காமல் எழாமல் செய்கின்ற கலைகளை, இது ஒன்றும் பெரிய கம்ப சுஸ்தம் இல்லைங்க. இது பெரிய ஒரு ஆடான ஒர்க்கு இல்லை, மிக எளிமையான வேலை. ஆனா அதை செய்ய மாட்டேன்றீங்க. தொடர்ந்து ஒரு தவறு செய்யறதா அதுல உங்களுக்கு ஆசை அதிகமா இருக்கு. சிகரெட் பிடிக்கிறதா தவறுதான், ஆனா தொடர்ந்து அதையே செய்யறீங்க. மது இருந்ததுதா தவறுதான், ஆனா தொடர்ந்து அதையே செய்யறீங்க. மற்றவங்க கெட்டு போனன்ற எண்ணம் தொடர்ந்து உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கு. இந்த தீய செயல்கள் எல்லாம் செய்கின்ற உங்களால் நல்ல ஒரு செயலை நம்ம மனசுல எந்த எண்ணம் இல்லாத நம்ம செய்யலாமே என்ற ஒரு எண்ணம் உங்க மனசுல உதிக்கவே மாட்டேங்குது. அப்ப நீங்க ஏமாந்து தானே போகணும், கஷ்டப்பட்டு தான் ஆகணும், பிரச்சனையில மாற்றி தான் ஆகணும், வாழ்க்கை நரகமா தான் போகணும். மிக மிக எளிமையான ஒரு பயிற்சி. அந்த பயிற்சியை நீங்கள் கற்றுக்கொண்டு சில மாதங்கள் தொடர்ந்து செய்து வந்தீங்களேயானால் உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய மனதில் வருகின்ற எண்ணங்களை உங்களால் படிக்க முடியும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். சந்தோஷம்.